பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையில்லை. தேர்தல் மேடைகளிலே சொன்னார்கள், புலிகளைப் போலவே நாங்களும் இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை மாற்ற கோரியும் பதவி விலகுங்கள், பதவி விலகுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக வல்வெட்டித்துறை பகுதியில் நிற்கிறோம். இந்த இடங்களில் வல்வெட்டித்துறை என்று சொன்னாலே முதல் ஞாபகம் வர இடம் எங்களுடைய தேசிய தலைவர் வாழ்ந்த அந்த இடம். அந்த வகையில் தேசிய தலைவருடைய அந்த 71வது பிறந்தநாள் கொண்டாடிய அந்த பதாகைகள் இந்த இடத்துல காட்சிப்பட்டிருக்க அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட சிறு வயதில் தேசிய தலைவர் வாழ்ந்த இடத்தினுடைய அந்த புகைப்படம் கூட இந்த இடங்களில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியாக தேசிய தலைவருடைய அந்த காணி, அந்த இடங்கள் எல்லாமே தற்பொழுது இந்த 2026ஆம் ஆண்டு என்ன மாதிரியெல்லாம் இருக்கின்ற விடயத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டு, முக்கியமாக இந்த வல்வெட்டித்துறை பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு போராட்ட நிகழ்வு இடம்பெற போகின்றது. அதைத்தான் இந்த காணொலியில் பதிவு செய்ய போகிறோம். அந்த வகையில் சரி, நாங்கள் போராட்டம் நடைபெறுகின்ற அந்த இடத்துக்கு போய்கொண்டு இந்த என்னென்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றதை இந்த காணொலி ஊடாக பார்க்கலாம். குறிப்பாக என்ன விடயம் என்றால், கடந்த ஒரு கிழமைகளில் சொல்லிசை பாடகர் ஒருவரை இந்த இடங்களில் PTA சட்டத்தின்கள் கைது செய்யப்பட்டது அனைவரும் அறிந்த விடயமே. அதுக்கு எதிராக நிறைய இடங்களில் நிறைய போராட்டங்கள் இடம்பெற்று கொண்டு வருகின்றது. அந்த வகையில் வல்வெட்டித்துறை மண், எங்களுடைய தலைவர் பிறந்த அந்த வல்வெட்டித்துறை மண்ணிலையும் அந்த சொல்லிசை பாடகர் இளைஞனை விடுதலை செய்ய கோரி இந்த இடங்களில் பெரிய போராட்டம் ஒன்று செய்கிறாங்க. அது என்ன மாதிரி எல்லாம் இடம்பெறுகின்றது, என்ன விடயம், என்ன மாதிரி அந்த ஆதரவை அவர்கள் வல்வெட்டித்துறை மக்கள் செய்கிறாங்க, என்ன மாதிரி தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் என்றதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக பார்க்க போகிறோம். பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், மாற்று சட்டமும் வேண்டாம். பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், பயங்கரவாத தடை சட்டமும் வேண்டாம், வேண்டாம் 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 வேண்டாம். நீக்கு 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 வேண்டாம் 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 வேண்டாம். நீக்கு 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 நீக்கு. வந்திக்காரே வந்திக்க. சொல்லிசை பாடகர் ஈழத்தமிழர் பாடல் ஒன்றை பாடியதற்காக அவர் புலிகளை மீளுருவாக்க முற்பட்டதாக இனவாதம் மிக்க ஸ்ரீலங்கா போலீசாரால் பொய்க் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு கொடிய சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த கைது சம்பவத்தை மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்ரீலங்கா போலீசாருடைய அந்த இனவெறி இன்னமும் தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை தொடர்ந்து கொண்டே இருக்க செய்கின்றது. அவர்கள் அந்த பொய்யான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலே அவர்கள் மேற்கொண்ட அந்த கைதையும் நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். சங்கீதன் அவர்கள் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த விதத்திலும் சட்டத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கவில்லை. கடந்த காலங்களிலே, கடந்த 17 வருடங்களிலே இவ்வாறான பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலே, ஏன் இந்த அனுரகுமாரவினுடைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் என்று சொல்லி வந்த NDP-யினுடைய தேர்தல் பிரசார கூட்டங்களிலும் இவ்வாறான பாடல்கள் ஒலிக்க விடப்பட்டிருக்கின்றன. அந்த அவ்வாறான ஒரு சூழலிலே இந்த கடந்த 17 வருடங்களில் இந்த மாவீரர் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது அல்லது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்கள் நடைபெற்ற பொழுது, இந்த பாடல்கள் இசைக்கப்பட்ட பொழுது, இந்த சம்பவங்களை எல்லாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே தாங்கள் எல்லா சுதந்திரங்களையும் அனுமதித்திருக்கிறோம், தங்களுக்கு உள்ளக விசாரணை நடத்துவதற்கு சந்தர்ப்பம் தர வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலே கோரிக்கை வைத்து இவர்கள் அந்த கால நீடிப்பை தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு வந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை கால நீடிப்பை வழங்குகின்ற பொழுது இந்த சம்பவங்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் வீழ்குடியேற்றம் நடந்திருக்கிறது.
பேச்சு சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஊடக சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று கூடும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, முள்ளிவாய்க்காலில் இறந்தவர்களை நினைவு கூறும் சுதந்திரம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, போரில் இறந்த புலிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, இந்த நினைவு பாடல்களை பாடுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே முன்னேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக காட்டி கடந்த காலங்களிலே இனப்படுகொலை செய்த ராஜபக்சர்களுக்கு எதிராகவும் இராணுவ தளபதிகளுக்கு எதிராகவும் இராணுவத்துக்கு எதிராகவும் ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று தமிழர்கள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கோரிக்கொண்டிருந்த பொழுது, புலம்பெயர் தமிழர்களும் ஈழத்தமிழர்களும் கூட்டாக அந்த கோரிக்கையை சர்வதேச சமூகத்தை நோக்கி முன்வைத்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த சந்தர்ப்பத்திலே இலங்கை அரசு சொன்னது, தாங்கள் படிப்படியாக முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம், ஆகவே தங்களுக்கு அந்த உள்ளக விசாரணை மூலம் தாங்கள் அந்த நீதியை கொடுப்போம், நீங்கள் எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று ஜெனீவாவிலே கோரி அவர்கள் அந்த கால நீடிப்பை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவ்வாறு கால நீடிப்பை பெற்று இந்த இனப்படுகொலையாளிகளுக்கு எதிராக எந்த விதமான உள்ளக விசாரணையும் இல்லை, சர்வதேச விசாரணையும் இல்லாமல் அவர்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது, நேரடியாக அந்த யுத்தங்கள் நடைபெற்ற பொழுது ஆட்சி அதிகாரத்திலே பதவி நிலைகளில் இருந்து இருக்காதவர்கள் இன்று நாட்டிலே பதவிக்கு வந்திருந்து கொண்டு கடந்த காலங்களில் எந்த செயல்பாடுகள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்று சர்வதேச சமூகத்திற்கு காட்டி அவர் உள்ளக விசாரணைக்கான கால நீடிப்பை பெற்றுக் கொண்டார்களோ, நாட்டிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, மனித உரிமைகளில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று காட்டி தங்களுக்கான வாய்ப்புகளை பெற்றுக் கொண்டார்களோ, அந்த செயல்பாடுகளையே இன்றைக்கு குற்றமாக காட்டி கைது செய்து சிறைகளில் அடைக்கின்ற நிலைமை மீண்டும் ஏற்பட தொடங்கி இருக்கின்றது. இந்த செயல்பாட்டை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். அனுரகுமார திசாநாயக்கா அவருடைய என்பிபியினுடைய முக்கியமான பிரமுகர்கள் தேர்தல் மேடைகளிலே சொன்னார்கள், புலிகளைப் போலவே நாங்களும் விடுதலைக்காக போராடினோம், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், பாட்டாளி மக்களுடைய உரிமைகளுக்காக போராடினோம், நாட்டை ஆண்டவர்கள் அனைவரும் மேட்டுக்குடிகள், அவர்கள் தங்களுடைய சுகபோகங்களுக்காக தங்களுடைய நலன்களுக்காக நாட்டினுடைய அனைத்து சட்டங்களையும் வளைத்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே பாட்டாளிகளுக்கு போராடிய பாட்டாளிகளுடைய பிள்ளைகளாகிய தாங்கள் பதவிக்கு வந்தால்தான் இந்த சட்டங்களை பாட்டாளி மக்களுக்குரிய சட்டங்களாக மாற்றுவோம் என்று சொன்னார்கள். அவர்களுடைய எடுபிடிகளாக இந்த வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவ்வாறான கருத்துக்களைத்தான் இந்த மக்களுக்கு சொல்லி இந்த மக்களை நம்ப வைத்தார்கள். ஆனால் இன்று கைது செய்யப்பட்டு சிறைகளில் அடைக்கப்படுவது தமிழ் பாட்டாளிகளாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று காணிகள் பறிக்கப்பட்டு நடுத்தெருவில் விடப்படுவது பாட்டாளி தமிழ் மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். வடக்கு கிழக்கெங்கும் அப்பாவி தமிழ் மக்கள், பாட்டாளி தமிழ் மக்கள், ஏழை தமிழ் மக்கள் இந்த அனுரவினுடைய ஒடுக்குமுறைகளால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த வரிசையிலே இன்று அப்பாவி இளைஞன் சங்கீதன் இன உணர்வை வெளிப்படுத்தியதற்காக புலிகளை மீள உருவாக்க முற்பட்டதாக, பயங்கரவாதத்தை மீள உருவாக்க முற்பட்டதாக ஒரு பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அனுர அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுக்கு எந்த உரிமைகளையும் கொடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதனையும் கடந்த 1.5 வருடங்களாக தமிழர்களுக்கு எதிராக ஒடுக்குமுறைகளை அவர்கள் தீவிரப்படுத்தி இருக்கிற நிலையிலே தமிழர்கள் அவர்களுடைய உண்மையான முகங்களை இனங்கண்டு அவர்களை நிராகரிக்க தொடங்கி இருக்கின்ற நிலையிலே இனிமேல் தமிழர்களை கைது செய்து சிறைகளில் அடைத்து அங்கே சிங்கள குடியேற்றங்களையும் பௌத்தமயமாக்கல்களையும் தானும் மேற்கொள்வதன் மூலம்தான் தென்னிலங்கை சிங்கள இனவாதிகளுடைய ஆதரவை தான் தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்பதற்காக இப்பொழுது அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்த தொடங்கி இருக்கின்றார். இந்த செயல்பாட்டை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே இந்த ஒற்றையாட்சிக்குள் தமிழர்கள் பாதுகாப்பாக வாழ முடியாது. இந்த 15ஆம் ஆண்டு ரணில் மைத்திரி காலப்பகுதியிலே இந்த அனுரவும் சேர்ந்து வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஐக்கியராட்சிய வரவை தமிழர்களுக்கான தீர்வாக கொண்டு வரப்போவதாக அனுர இந்த உலகம் முழுவதற்கும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அந்த ஒற்றையாட்சி வரைவுதான் இந்த சட்டத்தை தொடர்ந்தும் நடைமுறையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சட்டம் நீக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றையாட்சி முறைமை ஒழிக்கப்படுகிற பொழுதுதான் நாங்கள் அதனை செய்விக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் யதார்த்தத்தை விளங்கிக் கொண்டு இந்த ஒற்றையாட்சிக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழர்களும் போர்க்கொடி தூக்க வேண்டும். ஒற்றையாட்சியை நிராகரித்து தமிழர் தேசம் இறமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்தி தீர்வை நோக்கி நாங்கள் எல்லோரும் ஆணித்தரமாக குரல் கொடுக்கிற பொழுதுதான் இந்த பேரினவாதத்தை நாங்கள் அடிபணிய வைக்க முடியும். அதே வேளையில் எங்கள் மீது இவர்கள் மேற்கொண்ட இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று இந்த இனப்படுகொலையாளிகளை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே தூக்கும் இடையில் ஏற்றுகிற நிலைமை ஏற்படுகிற பொழுது இனவாதிகள் அடிபணிந்து தமிழர்களுடைய காலிலே மண்டியிடுகிற நிலைமையை உருவாக்க முடியும். இந்த 17 ஆண்டுகளில் அது நடைபெற்றிருந்தால் இன்று இந்த இனவாதிகளுக்கு இந்த துணிச்சல் வந்திருக்காது. தாங்கள் அந்த குற்றங்களில் இருந்து தப்பித்து விட்டோம் என்பதற்காக 77, 83 செய்தது போன்ற கலவரங்களை மீளவும் ஆரம்பித்து தமிழர்களுக்கு எதிரான வன்முறைக்கு இவர்கள் தங்களை தயார்படுத்துகிறார்கள். அதனுடைய ஒரு எச்சரிக்கையாகத்தான் இவர்களுடைய அண்மை கால செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தமிழர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டு
உள்ளக விசாரணையில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணை வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டும். எடுத்து இந்த இனவாதிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தினால் மாத்திரம்தான் எங்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இதை நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உடனடியாக சங்கீதன் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அடைத்து வைக்கப்பட்டுள்ள அனைத்து தமிழர்களும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கிறேன். நன்றி. அடிக்காதே 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 வேண்டாம் 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 கைது செய்யாதே கைது செய்யாதே செய்யாதே கைது 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 செய்யாதே. வல்வெட்டித்துறை மக்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் ஆர்வலர்கள் சார்பாகவும் தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்திலே பயங்கரவாத தடை சட்டம் உடனடியாக நீக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதன் மூலம் கைது செய்யப்பட்ட கைதிகளையும் கலைஞர்களையும் இவ்வேளையில் கைது செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தும் அதே போன்று மக்களுக்கான சுதந்திரமான நடமாட்டத்துக்கான விடுதலையை வேண்டியும் முக்கியமாக எமது இளைஞர்களின் இன்றைய அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் கல்வெட்டுத்துறையில் நேற்றைய தினம் இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட பொழுது போலீசாரினால் அச்சுறுத்தி எம்மிடம் கையெழுத்து பெறப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையிலே இந்த போராட்டமானது எந்த வகையிலும் தனியான தடை செய்யப்பட்ட ஆயுத குழுக்களுக்கு மீளுருவாக்கத்திற்கோ அல்லது எந்த ஒரு நீதிமன்றத்தையோ அவமதிக்கும் வகையில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இலங்கையில் இருக்கின்ற சட்டத்தை மாற்ற கோரியும் அப்பாவி இளைஞர்கள் சிறையில் வாடும் இளைஞர்களையும் கலைஞர்களையும் விடுதலை வேண்டியுமே இந்த போராட்டம் இங்கே ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வேளையில் தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியும் தென்னிலங்கைக்கு ஒரு நீதியுமான இன்றைய அனுர அரசின் கொள்கையை மாற்றப்பட வேண்டும். எமக்கான நீதி கிடைக்க வேண்டும். சர்வதேச நீதி எமக்கு கிடைக்க வேண்டும். எமது இனப்படுகொலைக்கான நீதி மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இங்கே வல்வெட்டித்துறை மக்கள் இளைஞர்களினால் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே வருகின்ற அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முக்கியமாக எம்மை படம் செய்து நாளை கைது செய்ய இருப்பதாக அச்சுறுத்தி இருக்கின்ற போலீசாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அரச பாராளுமன்ற பிரதிநிதிகள் பதவி விலகுங்கள் 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 பதவி விலகுங்கள். போதும் பாசாப்பு வார்த்தைகள் போதும் 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 உங்களின் பாசாக்கு வார்த்தைகள் போதும் போதும் போதும். விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் நீக்கே 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 போதும் போதும் அடக்குமுறை போதும். ஆனால் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற சட்டம் என்பது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு சாபக்கேடான அகற்றப்பட வேண்டும் என்று ஏன் ஒரு காலத்திலே ஆட்சிக்கு வர முதல் இந்த அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்த சட்டம் ஒன்றின் வாயிலாக இன்று கைதுகள் இடம்பெறுகின்றது. எங்களுடைய மக்கள் மீது இவர்கள் எந்த கரிசனையும் கொள்ள மாட்டார்கள். அரசியல் அபிலாஷைகளை கண்டுகொள்ள மாட்டார்கள். அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதற்கான தக்க சான்றுகளாக அண்மைய நாட்களாக இவ்வாறான கைதுகளும் பயங்கரவாத தடை சட்டத்தின் வாயிலான நடவடிக்கைகளும் இடம்பெறுகின்றன. இன்று அரசாங்கம் சொல்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக மாற்று சட்டம் ஒன்றை கொண்டு வருவதாக. மாற்று சட்டம் என்பது
பயங்கரவாத தடை சட்டத்தை ஒத்ததாக அல்லது அதன் ஒரு தந்திரோபாயமான அணுகுமுறையாக இருக்கின்றது. இவ்வாறான நிலைமையிலே நாங்கள் இந்த நாட்டிலே பயங்கரவாத தடை சட்டம் ஒன்று தேவையில்லை. குற்றங்கள் இருந்தால் அது சாதாரண சட்டங்களின் வாயிலாக கையாளப்பட முடியும் என்று அரசாங்கத்துக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றோம். இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றோம், இவ்வாறான சட்டங்களின் வாயிலாக கைது செய்யப்பட்ட அப்பாவி தமிழ் அரசியல் கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்பட வேண்டும். குற்றச்செயல்களுக்கானவர்களுக்கான சட்டமாகவும் இன்று இந்த சட்டத்தை பயன்படுத்தி எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலையை மேலும் அரசாங்கம் தாமதித்து வருகின்றது. மேலும் இங்கே தமிழ் அரசியல் கைதிகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கின்ற போக்கிலே அரசாங்கம் செயற்படுகின்றது. நாங்கள் அரசாங்கத்துக்கு தெளிவாக அறிவுகூவல் விடுக்கின்றோம், எவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்படாவிட்டால், கட்டுக்கோப்புகள் கொண்டு வரப்படாவிட்டால் மேலும் இவ்வாறான போராட்டம் வெடிக்கும் என்று வெள்ளட்டித்துறையிலே இந்த உணர்வுள்ள இளைஞர்கள் ஏற்பாடு செய்த போராட்டத்தை ஒத்ததாக கிராமமாக அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் ஆரம்பமாகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.